இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பரோட்டா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் ஹோட்டலில் போய் சாப்பிடாம சாஃப்டான பரோட்டா வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாமா? வாங்க. இப்போ 1 கிலோ மைதா வந்து ஒரு கடாயில் மாற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல. தென் இது கூட ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். தென் மாவு பிசைகிறதுக்கு வந்து நான் தண்ணி வந்து லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கை வச்சா சுடாத அளவுக்கு தண்ணியை வந்து லேசாக வெதுவெதுப்பாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த முட்டை இந்த சால்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த வெதுவெதுப்பான தண்ணியை ஃபஸ்ட்டு மாவில் தெளித்து விட்டு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப இறுக்கி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவெல்லாம் வந்து ஒன்று சேர்த்திக்கலாம். இதே மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. தண்ணி பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிசைஞ்சு விட்டு ஒன்று சேர்த்திக்கலாம். மாவு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து பாதி அளவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திட்டு பாருங்கள், இந்த மாதிரி மாவு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு மேடை இருக்கு இல்லையா, அதாவது கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று சேர்த்து வச்சுருக்க மாவை இதில் போட்டு இதே மாதிரி ப்ராசஸில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மாவை நல்லா மசாஜ் கொடுங்க. எந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுக்குறீங்களோ பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து 5 மினிட்ஸ் நல்ல மாவை பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம அதே பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், நம்ம ரெஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை நல்லா போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்காங்க. ஃபுல்லாக 2 சைடும் நல்லா மாவை திருப்பி போட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஆகுது ரெஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா மாவை எடுத்து இந்த மாதிரி கைக்குள்ளே இந்த மாதிரி வச்சு அமுத்துனீங்கன்னா ஒரு கரெக்டான சைஸில் ஒவ்வொரு பரோட்டாவுக்கு தேவையான உருண்டைகள் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா ஈவனாக ஒன்று சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்கும். எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி ஃபுல் மாவுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து உருண்டைகளை பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்லேயே நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக ஃபஸ்ட்டு வந்து எடுத்து நம்மளால் எந்த அளவுக்கு அகலமாக மாவை வந்து பரத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து பரத்திக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணணும். அது வந்து வீடியோவில் விழுகலை. அதுக்கப்புறமா நான் இப்போ மடிக்கிறேன் பார்த்தியா, இதே ஸ்டெப்பில் நீங்களும் வந்து அந்த மாவை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி மடித்து கொடுத்து கையில் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த கடைசி எண்டை அடியில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரியே நம்ம இன்னொரு உருண்டையை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்க முடியுமோ. இடையில கேப் விழுந்துருச்சு, இந்த ஓட்டையாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு இதே மாதிரி நீங்கள் ப்ராசஸில் மடித்து இந்த மாதிரி சுற்றி கீழே அடியில் கடைசி எண்டை டக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சுற்றி எடுத்திங்கன்னா எல்லா மாவையும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி நம்ம சுற்றி எடுத்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம சுற்றி வச்சுருக்க உருண்டையை இந்த மாதிரி சாஃப்டாக கீழே வந்து கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுற்றி வச்சுருக்கிற உருண்டைகளை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா லேயர் வராமல் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி லேயர் நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ நம்ம தோசை டவாவை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த பரோட்டாவை தோசை டவாவில் போட்டு 1 நிமிஷம் கழித்து இன்னொரு சைடு நம்ம இதே மாதிரி திருப்பி விடணும். திருப்பிட்டு அங்கிட்டும் 1 நிமிஷம் வெந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி திருப்பிட்டு இப்போ தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். 2 சைடும் ஒவ்வொரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். மொதவே அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். இதே மாதிரி ப்ராசஸில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ இன்னொரு சைடு திருப்பிட்டு அந்த சைடும் நம்ம ஆயில் நல்லா அப்ளை பண்ணி கொடுங்க. கொஞ்சம் ஆயில் தாராளமாக விட்டிங்கன்னா மைதானால் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஆயில் ரொம்ப கம்மியாக விட்டிங்கன்னா உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும். பரோட்டாவோட 2 சைடும் ஆயில் வந்து அப்ளை பண்ணி வேக வைக்கிறது இல்லாமல் பரோட்டாவுக்கு அவுட்டர்லேயும் நல்லா சுற்றி வேகிற மாதிரி நல்ல எண்ணெயை வந்து நல்லா சுற்றி விட்டு ஊற்றணும். அப்போ தான் அந்த ஓரங்கள்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், பரோட்டா வந்து நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் அதே கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு கையோட நம்ம இந்த 2 கையிலையும் இந்த பகுதியில் தான் நம்ம இந்த பரோட்டாவை நம்ம நல்லா அடிக்கணும். அப்போ தான் நல்ல ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இதே மெத்தடில் நீங்களும் வந்து அதாவது பரோட்டாவை டவாவில் இருந்து
பரோட்டாவை எடுத்த உடனே நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி கையில் நல்லா அடித்து எடுக்கணும். நீங்கள் வந்து சூடாக இருக்குது, ஆறுனதுக்கப்புறமா நம்ம அடிக்கலாம், ஒரு நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும். நீங்கள் அடிச்சிங்கன்னாலும் உங்களுக்கு இந்த லேயரும் வராது, சாஃப்டாகவும் கிடைக்காது. ஸோ ஹீட்டோட டவாலானது எடுத்த அந்த செகண்டே நீங்கள் அடித்து எடுக்கணும். பாருங்கள் பரோட்டா எந்த அளவுக்கு சாஃப்டாக லேயராக ஹோட்டல் மாதிரி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இனிமேல் பரோட்டா சாப்பிட்ணுன்னா ஹோட்டல் போகணுன்னு அவசியமே இல்லை. சாஃப்டான பரோட்டா இனிமேல் நீங்களே ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொல்லி தந்த இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பரோட்டாவே செய்ய தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட சூப்பராக செஞ்சுருவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.